வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு திங்ஸ் எல்லாத்துலேயும் நேச்சுரல் பிக்மெண்ட் ஆந்தசைனின் அப்படின்னு இருக்குது. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ரைஸ் ஹை லெவல் ப்ரோட்டீனும் க்ளூட்டன் ஃப்ரீயாகவும் இருக்குது. அதனால் டயபிட்டிஸ் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இவ்வளவு மருத்துவ குணமுடைய இந்த கவுனி அரிசியை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். எந்த கப்பில் நம்ம கவுனி அரிசியை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் மற்ற அரிசிகளையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். கவுனி அரிசி 1 கப்பு, இட்லிக்கு போடுவோம் இல்லைங்களா புழுங்கல் அரிசி, அது 1/2 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு 1/2 கப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கணும். அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் ஒன்றா சேர்த்து நல்லா 3 தடவை கழுவிடணும். இதை ஊற வைக்கிற தண்ணியை நம்ம மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிப்போம். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஊறுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். அஞ்சு மணி நேரம் ஆச்சு. நம்ம மாவை அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுனால நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். நம்ம மாவு மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் அளவு இருக்கிறதுனால நான் மிக்சியிலேயே நான் மாவு அரைச்சிக்கிறேன். மிக்சியில் நம்ம கொஞ்சம் அரிசியை சேர்த்துருவோம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரப்பாக லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட வேண்டாம். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம மீதமுள்ளதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும். இந்த அளவுக்கு தண்ணி பக்குவம் இருக்கணும். அதுக்கப்புறம் கெட்டியாகிடும். இங்கே பாருங்கள் எப்படி மாவு இருக்குன்ட்டு. நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேணுங்கிற அளவு மாவு இதிலேருந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/4 மூடி தேங்காய் நான் பல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் திருவிட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்லாக போடும்போது நம்ம பணியாரம் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் திருவிட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதோட வெள்ளை கரைசலை மட்டும் நம்ம மாவோடு சேர்த்துக்கணும். தேங்காவை நம்ம லைட்டாக நெய் ஊற்றி வதக்கிட்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவும் தேங்காவை அப்படியேவும் மாவோடு போட்டுக்கலாம். இப்போ நெய்யில் வதக்கிறதுனால ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் சூடேறிடுச்சு. லைட்டாக சூடேறினா போதும். இந்த தேங்காவை சேர்த்துருவோம். நல்லா வதக்கிடுவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை மாவில் சேர்த்துடலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுச்சுன்னா நாட்டு சர்க்கரை 1 கப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா வெல்லத்தை கரைச்சிட்டு அந்த கரைசலை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. வெல்லத்தில் உள்ள அந்த தண்ணியே போதும். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணி தன்மையே போதும். பணியாரம் ஊற்றிடலாம். கல் போட்டிருக்கேன். கல் சூடேறிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு நெய் ஊற்றணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நெய் தான் சேர்க்குறேன்.
எல்லா குழிகளிலையும் மாவை ஊற்றிடலாம். நார்மலாக நம்ம செய்கிற பணியாரத்தை விட இந்த கவுனி அரிசி பணியாரம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவுமே சாஃப்டாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். எல்லா குழிகளிலையும் நம்ம அந்த மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேகும். அதனால் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். மீடியம் டு ஸ்லோலே நம்ம வேகட்டும். மூடி வச்சுருவோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி விட்ருவோம். இந்த மாதிரி அந்த பணியாரத்துக்கே வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்ருவோம். திருப்பி விட்ட பிறகும் ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.